தமிழகத்தில் என்ன நடக்கிறது? எந்த பக்கம் பார்த்தாலும் 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை, 16 வயது சிறுமியை திருமணம் செய்ய துன்புறுத்திய இளைஞன், 2 வயது பிஞ்சு குழந்தை துஷ்பிரயோகத்தால் உயிரிழந்த சம்பவம், 6 வயது சிறுமியிடம் சில்மிஷம். இப்படி பிஞ்சு குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை. அதே போல் ஈரோட்டில் நிர்வாணமாக இளம்பெண் சடலம், உடலில் கல் கட்டப்பட்ட நிலையில் பெண் சடலம், சென்னையில் யாசகம் கேட்ட பெண்ணின் மரணம் மற்றும் பிணத்துடனும் பாலியல் அத்துமீறல், 2 பெண்களை கொன்ற வாலிபர் படிக்க போன பிள்ளை சடலமாக திரும்பிய சம்பவம், இவை எல்லாம் நெஞ்சை பதற வைக்கும் செய்திகள். இத்தோடு மதுரையில் பள்ளி மாணவர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம், மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி போன நிலை, நாங்கநேரி போதை, ஜாதிய கும்பல் வன்முறைகள் போன்ற சினிமா பாணி கொடூரங்களும் அதிகரித்து வருகின்றன. இந்த வன்முறை கலாச்சாரம் அதிகரிக்க காரணம் என்ன? நாட்டை ஆள துடிக்கும் அரசியல்வாதிகளோ ஆட்சி செய்வோர்களோ இதை பற்றி உண்மையாக சிந்தித்ததுண்டா? வக்கர எண்ணங்களை தூண்டும் சில திரைப்படங்களும், சமூக வலைதளங்களில் வன்முறையை கெத்து என்று காட்டும் சில இன்ஃபுளுசர்களும் இளைஞர்களை தவறான பாதைக்கு தள்ளுகின்றன. எனவே நாட்டின் அமைதியை கடுமையாக பாதித்து வரும் இக்கொடுஞ்செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க உடனடியாக போர்க்கால நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும். இல்லையெனில் பெருந்திரள் போராட்டங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும்.